அனைவருக்கும் நன்றி. சங்க பணுவல்கள் தொகுப்பு மரபு திணை மரபு நூலின் வழியாக பலராலும் அறியப்பட்டவர் முனைவர் சுஜா சுயம்பு அவர்கள். தற்போது டிஜி வைஷ்ணவ் கல்லூரியின் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அறிஞர் போ வேல்சாமியின் பழந்தமிழ் நூல்கள் நவீனமான வரலாறு, சோழர் ஆட்சியிலும் அடிமைகளா ஆகிய நூல்கள் குறித்து அறிமுக உரை ஆற்ற வருமாறு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு ஆய்வறிஞர்கள் நிறைந்த அவையில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு பெரிய பேராக நினைக்கிறேன். இதுவரைக்கும் புத்தகங்களில் பார்த்த அறிஞர்கள் ஏற்கனவே நம்ம அரவிந்தன் ஐயாவை பார்த்துருக்கோம். ஆனால் போவேல்சாமி சாரை இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். அவருடைய புத்தகத்தோடு நாங்கள் கொண்ட உறவு 2004 இருந்து இருக்குது. அவருடைய நூல்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது எங்களுடைய சென்னை பல்கலைக்கழகம். அவரோட பேசக்கூடிய வாய்ப்பை புத்தகம் பேசுவதனுடைய இதழில் பணியாற்றுகிற தோழர் பிரதிபா ஜெயச்சந்திரன் அவருக்கு எனக்கு கொடுத்தார். இந்த புத்தகங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு ஐயா எனக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரும் அவர் தான். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை தந்த நல்ல உள்ளங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு செய்திகள் இந்த 2 நூல்களில் 3 நூல்கள்லையும் இருக்குது. எனக்கு 2 நூலை பற்றி பேச சொன்னாங்க, அதனால் நான் 2 நூல்னு சொல்லிட்டேன். ஒரு சின்ன துளியை நம்ம முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துட்டு அது பின்னாடி ஒரு பெரிய சமுத்திரம் இருக்குது, அதை பற்றி யோசிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருண்மையில் தான் அவருடைய முகநூல் பதிவுகள் இருந்தது. அந்த 15 நிமிடங்களுக்குள்ளே இந்த உரையை முடிக்கணும். அப்படி ஒரு சமுத்திரத்தை ஒரு குடுவைக்குள்ளே அடைக்கக்கூடிய ஒரு பணியை விக்னேஷ் செஞ்சுருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா என்ன தான் சார் கூட சொன்னாங்க, சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அரவிந்தன் ஐயா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் தொழில்நுட்பத்தை ரொம்ப முன்னாடியிலேருந்தே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேல்சாமி சாரை பற்றி அவரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னதான் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினாலும் சில நேரங்களில் புத்தகங்கள் நமக்கு நெருக்கமாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம கையில் இருக்கக்கூடிய கைபேசியில் பார்க்குறது இன்னும் கூட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். அப்படி அந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியை நம்ம கையில் கொண்டு இந்த சமூக ஊடகங்களின் மூலமாக அறிவை பரப்புதல் அப்படிங்கிற அந்த செய்தியை, அந்த நிலையை சிலர் மட்டும்தான் செய்கிறாங்க. அதில் முதன்மையான ஒரு நிலையில் நம்ம கோவேல்சாமி இருந்திருக்கிறாரு. 12 ஆண்டுகளாக அவருடைய முகநூல் நண்பர்களோட பகிர்ந்து கொண்ட செய்திகளை எல்லாம் இப்படி ஒரு 3 தொகுதிகளாக அரவிந்தன் ஐயாவுடைய மாணவர், நான் அப்படி தான் அவரை நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தா வேறு யாரோ சரி அப்படி வச்சுருவோம். அப்போ இந்த ஒரு தொகுப்பில், அதாவது சோழர் ஆட்சியிலும் அடிமைகளா அப்படிங்கிற அந்த தொகுப்பில் பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய செய்திகளை பேசலாம். குறிப்பாக சொல்ல போனால் இதில் வரலாறு தொடர்பான, அரசியல் தொடர்பான நிறைய செய்திகளை நமக்கு முன்னாடி அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. நம்முடைய அறிவுக்குள்ள இதுவரைக்கும் பரப்பப்பட்ட சில செய்திகள் இப்போ வரக்கூடிய சில பதிப்பாளர்களாக மாற்றம் பெறப்பட்டு ஒரு பொய்யான தகவலை நமக்கு பரப்புகிற செய்திகளை பலர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதில் பதிப்பகங்களும் அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் அது குறித்த ஒரு ஓர்மை இல்லாமல் செயல்படுறாங்க. அப்படிங்கிறதையெல்லாம் அவருடைய பதிவுகள் மூலமாக நம்ம நிறையா அறிஞ்சிக்க முடியுது. அதில் குறிப்பிட்டு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா அவருடைய நூல்களில் இருக்கக்கூடிய இந்த 3 நூல்களில் இருக்கக்கூடிய செய்திகளை அவர் என்ன மாதிரியான ஒரு வகைமைக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா நம்மளுடைய அறிவு பாரம்பரியம் குறித்து நமக்கே தெரியாமல், நம்மளுடைய அறிவிலிருந்து மறைந்து போன, நம்மளுடைய கண்கள்லேருந்து மறைந்து போன பல செய்திகளை நமக்கு இப்படியெல்லாம் இருந்திருக்கு, நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவுகளை நமக்கு முன்னாடி கொண்டு வர்ற அந்த பணியை செய்கிறாரு. இது தவிர சமகாலத்தோட தொடர்புடைய பல பொருண்மைகளை எடுத்துக்காட்டுக்கு சொன்னோன்னா மீட்டு அப்படின்னு ஒரு சிக்கல் வந்தது. அதை சங்க இலக்கியத்தோடு தொடர்புபடுத்தி ஒரு இடத்துல சொல்வார். இந்த மாதிரி சமகால பிரக்ஞையோடு இயங்கக்கூடிய பல செய்திகளை அவருடைய முகநூல் பதிவுகளில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல்
புரிதல் இல்லாமல் சில ஆளுமைகளை வந்து ஒரு கட்டங்கட்டி அவங்களை ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுற அந்த நிலைக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு தன்னுடைய எழுத்தின் மூலமாக எதிர்ப்பை கொடுத்தது, அந்த மாதிரியான பதிவுகள் இந்த புத்தகங்களில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வலுப்பெற்று விட்ட பொய்கள், பொய் வந்து அப்படியே தொடர்ச்சியாக பின்பற்றப்படும் போது அது அப்படியே வந்து உண்மையோ அப்படின்னு நம்ம பின்னாடி வரக்கூடியவங்க நம்புகிற மாதிரியாக மாறக்கூடிய நிலை, இதையும் வந்து அவருடைய நூல்களில் அவருடைய பதிவுகளில் பல இடங்களில் அவர் எடுத்து காட்டுறது இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். இவருடைய பதிவில் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக நிறைய இடங்கள் இருந்தது. ஒரு சான்றாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான். இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் தமிழக நிலத்தை ஆண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சோழர்களுடைய ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கற்பிதம் இருக்குது. சங்ககாலத்தை கூட பொற்காலம்னு சொன்னாங்க. ஆனால் சங்ககாலம் பொற்காலம் இல்லை, அங்கே வந்து எவ்வளவு பெரிய மாளிகைகள் இருந்தது அப்படிங்கிறதையும் தாண்டி தரைமட்டங்களாக நம்ம பார்க்கக்கூடிய பல இடங்களும் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிறைய ஆய்வாளர்கள் சங்க இலக்கிய ஆய்வுகள் மூலமாக நமக்கு முன்னால் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி சோழர் காலத்தில் அடிமைகளாக விற்கப்பட்டவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவை வந்து அவர் கொடுத்துருப்பார். இவர் கோவேல்சாமி சாரோடைய இந்த பதிவுகள் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இது உண்மை இது பொய் அப்படின்னு நான் சொல்ல வரல, அதை நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு சீர்தூக்கி பார்க்குற வேலையை செய்தீர்களானால் அது உங்களை வேறு நிலைக்கு வந்து உங்களை வந்து தொழில்படுத்தும் அப்படிங்கிறது தான் அவருடைய பதிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, இந்த சோழர் காலத்தில் அடிமைகளா அப்படிங்கிற அந்த ஒரு பதிவை பார்த்த உடனே அப்போ சோழர்களுக்கு முன்னாடியே வந்து அப்படி ஒரு நிலை இருந்ததா, அல்லது சோழர்களுக்கு பின்னாடி கட்டாயமாக காலனிய காலத்தில் அடிமை முறை இருந்தது. அந்த அடிமை முறை சம்பந்தமான மிக பல ஆவணங்கள் காலனிய ஆவணங்களாக நமக்கு வந்து காண கிடைக்குது. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா வந்து நான் பார்த்து இந்த அடிமை முறை சம்பந்தமாக எத்தனை பேர் இந்த இந்திய பகுதிக்குள்ளே குறிப்பாக தென் தமிழக பகுதிக்குள்ள அடிமைகளாக விற்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த அடிமைகளாக விற்கப்பட்டவர்கள் என்ன மாதிரியான கூலியை தன்னுடைய உணவாக பெற்றார்கள். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆண் அடிமையாக இருந்தால், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து தான் விற்றார்களாம். இது காலனிய காலத்தில். அதே மாதிரி அவருடைய பிள்ளைகள் தனியாக விற்கப்பட்டார்கள், கணவர்களோடு பிரித்து மனைவிகளை விற்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு சொல்லுது. இந்த மாதிரி அந்த ஒரு புள்ளியை நமக்கு முன்னாடி தொட்டு காமிச்சிட்டு அதை தாண்டி உங்களுடைய பயணத்தை தொடர்வதற்கான ஒரு முன்னோடியாக அவர் வந்து நம்ம முன்னாடி நிற்கிறாரு. ஜியோ போப் பற்றி ஒரு விஷயத்தை வந்து ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட போகிறதாக ஐயா சொல்லும்போது அதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதாவது இன்னும் என்ன புதுசாக என்ன இருக்குது, என்ன பழைய இதை அதாவது பொய்யை உண்மையாக மாற்றுற வேலை இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் உண்மை மக்களுக்கு முன்னாடி போய் சேரணும் அப்படிங்கிற அந்த அறிவை பரவலாக்குகிற முயற்சியை அவர் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளுடைய இந்த 2-3 புத்தகங்களுடைய இருக்கக்கூடிய அவருடைய முகநூல் பதிவுகள் நமக்கு காட்டி கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தொடர்ச்சியாக அவர் சொல்லும்போது வந்து உவேசா பதிப்புன்னு சொல்லும்போது இந்த பழந்தமிழ் நூல்கள் நவீனமான வரலாறு அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் பதிப்பு சார்ந்து நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். ஆறுமுக நாவலர் ஆவியா வந்தாரா அப்படின்ற இந்த மாதிரி ஒரு படிக்க தூண்டுற ஒரு கேட்சி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு தலைப்புகளை கொடுத்து மக்களை நோக்கி அவங்களையும் வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான பதிவுகளை இவர் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு நிலை. அப்படி சொல்லும்போது அந்த புத்தகத்தில் வந்து உவேசாவை பற்றி தொடர்ச்சியாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்கிறார் அவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இவர் அப்படிய பதிவுகளை பார்க்குறவங்க தொடர்ச்சியாக அவருக்கு வந்து எதிர்ப்பு குரலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் வந்து அவர் கண்டுக்காம உண்மை எது அது மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடியவர். அதே மாதிரி உவேசாவை எழுதி
உலகத்துக்கு அறியாத 2 நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடப்புத்தகத்துக்காக அவர் எழுதின 10 பாட்டு குறிஞ்சி பாட்டோடைய அந்த நூலை பற்றியும் வேறு இன்னொரு நூலையும் வந்து அதையும் எடுத்து காமிச்சு, அதாவது ஒருத்தரை தமிழ் துரோகி அப்படின்னு எடுத்து காமிக்காம, அல்லது இவரை வந்து நான் வந்து எந்த ஒரு வியஞ்சனோடையும் பார்க்கல, எல்லாருக்குமான ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமான ஒரு நிலையை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவரை எதிர்க்கிறது மட்டும் என்னுடைய வேலை கிடையாது, அவங்களுடைய பங்களிப்பையும் உலகத்துக்கு எடுத்து காட்டுது அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டவர் அப்படிங்கிற ஒரு நிலையையும் நம்ம இவருடைய பதிவுகளில் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு முயற்சி தமிழுக்கு புதிய ஒரு முயற்சி. ஏன்னா த சட்டில் ஆஃப் த அப்படி ஒரு நூல், அவருடைய ஆங்கிலத்தில் இந்த மாதிரியான நூல்கள் பல வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அவங்களுடைய போஸ்ட்டை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடுறது, முகநூல் போஸ்ட்டுகளை வந்து புத்தகமாக வெளியிடுறது, இப்படியான வேலைகள் ஆங்கிலத்தில் நடந்துட்டு இருந்தாலும் அதை தமிழில் வந்ததாக இதை தான் வந்து முதல் முயற்சியாக நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.